உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையாட்டுடையாரவ தலைவர் அண்ணவர்க்கே சரணங்களேம். ஐவகை பொருள் 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள்ளகல ஞான பொருண்கறி விரிந்த புத்தேள் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருந்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் தமிழ் ஸ்லோகங்களை அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து வருகின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயத்தில் 37வது ஸ்லோகம் முறையில் பார்த்தோம். தொடர்ந்து 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 38வது ஸ்லோகம் பகவான் உபதேசிக்கிறார். சுக துக்கங்களையும் லாப நஷ்டங்களையும் வெற்றி தோல்விகளையும் சமமாக பாவித்து பின்பு நீ போர் புரியும் பொருட்டு நிச்சயித்தவனாக கடவாய். நீ இவ்வாறு நிச்சயம் செய்தால் பாவத்தை அடைய மாட்டாய். இது ஸ்லோகம். இதுவரை பாவ புண்ணியங்களை பற்றி நாம் கொண்டிருக்கும் கருத்தை பகவான் இதில் தகர்த்து விடுகின்றார். பாவ புண்ணியம் செயல்களால் உண்டாவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பாவ புண்ணியம் செயல்களினால் ஏற்படுவது இல்லை என்று புதியதோர் பிரகடனம் அறிவிப்பை செய்கிறார் பகவான். வாழ்க்கையின் அடித்தளமே மாறி அமைய உதவும் ஸ்லோகம் இது. இதனை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். காலம் காலமாக மனதில் பதிந்துவிட்ட கருத்துக்கு அடி விழுந்து விட்டது. செயல்கள் பாவ புண்ணியத்துக்கு காரணம் ஆகாது என்றால் எது மூலம் என்பதை சற்று சிந்திப்போம். நம் கண்ணுக்கு தெரியும் பரு உடல் தூள தேகம் தவிர உள்ளே சூக்கும தேகம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் இயங்கி வருகின்றது. பாவ புண்ணியங்கள் கர்ம வினைகள் என்ற பெயரில் அந்த சூக்கும தேகத்தில் பதிவாகின்றன. டேப் ரெக்கார்டரில் போடும் டேப் ஒளி நாடாவின் பதிவுகளைப் போல தூள தேகம் விழுந்ததும் சூக்கும தேகம் அழிவதில்லை. கர்ம வினைகள் அனைத்தும் பதிவாகி இருப்பதால் அவை தனியாக வெளியில் நின்று விடுகின்றது. வினைப்பதிவுகள் இல்லாவிட்டால் சூக்கும தேகம் இயங்காது, அழிந்துவிடும். அதன் பின் பிரம்மத்தில் கலந்துவிடும். ஆக தூள தேகத்தை வாழ வைப்பது உணவு, அன்னம். சூக்கும தேகத்தை வாழ வைப்பது வினைப்பதிவுகள். கடந்த பிறவி இந்த பிறவியில் சேர்த்துக் கொள்ளும் வினைப்பதிவுகள் ஆகியவை சூக்கும தேகத்தில் இருக்கின்றன. நாம் எந்த செயலை செய்தாலும் செயல் ரீதியாக பாவமா புண்ணியமா என்று எடை போட்டு பார்க்கின்றோம். குளத்து நீரில் தேள் ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனை பார்த்த துறவி குச்சியினால் அதை எடுத்து காப்பாற்றி படியில் விட்டார். அந்த நேரத்தில் அங்கு கால் வைத்த ஒருவனை அந்த தேள் கொட்டிவிட்டது. இப்போது துறவி தேளை காப்பாற்றியது சரியான செயலா? வாரிசு தேவை என்று திருமணம் செய்து கொண்டு பிள்ளையை பெற்றுக் கொள்கிறோம். அவன் ஊதாரியாக வாழ்ந்து கோபத்தால் ஒருவனை கொலை செய்து விடுகின்றான். மகனை பெற்ற செயல் சரியானதா தவறானதா? மூச்சு வெளியேறும் போதும் பேசும் போதும் வெளிவரும் காற்றினால் ஆயிரக்கணக்கான கிருமிகள் சாகின்றன என்று விஞ்ஞானம் சொல்கின்றது. உழவு செய்யும் போது எத்தனையோ புழுக்கள் மாண்டு போகின்றன. அப்படியானால் உழவு பாவமானதா புண்ணியமானதா? கிருஷ்ணர் கூறுகின்றார், எந்த செயலும் பாவமோ புண்ணியமோ அல்ல, செய்பவனின் மனோபாவனையில் தான் புண்ணிய பாவம் உருவாகின்றது என்று சொல்கின்றார். பெண்ணை மனதால் நினைத்து தழுவி சுகமடைந்தாலும் அவளை தீண்டாமலேயே கற்பழித்த பாவம் வந்துவிடும். திருடாமலேயே கொள்ளையடிப்பது போல நினைத்தாலும் பாவம். கோவிலுக்கு போய் ஒரு பெண்ணை பற்றி கற்பனை செய்து கொண்டிருந்தால் புண்ணியம் கிடைக்காது. கோவிலில் சுவாமிஜி ஒருவரின் வசனம் எழுதப்பட்டிருந்ததை படித்தேன். God listens the language of your heart, language that comes from the very depth of the being என்று அந்த வாசகம். கடவுள் உன்னுடைய இதயத்தின் மொழிகளை கவனிக்கின்றார், மனதின் எண்ணங்களை அல்ல. அந்த இதயத்தின் மொழி இருப்பு தன்மையின், அதாவது ஆத்மார்த்த தன்மையின் அடி ஆழத்திலிருந்து வருகிறது. அதையே வணங்கும் போது இறைவன் கவனிக்கிறார், உடலை அல்ல என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். தெரிந்த கதை ஒன்று நினைவுபடுத்துகிறேன்.
2 நண்பர்கள், ஒருவன் விலைமாது வீட்டுக்கு போனான், மற்றொருவன் கோவிலுக்கு போனான். சென்ற பின்னர் விலைமாது வீட்டில் இருந்தவன் கோவிலுக்கு போயிருக்கலாம், ஏன் வந்தோம் என்று அவளிடம் மனம் பற்றாமல் இருந்தான். கோவிலுக்கு போனவன் நண்பன் இந்நேரம் சுகம் கண்டிருப்பான், நாமும் போயிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இதனால் விலைமாது வீட்டுக்கு போனவன் புண்ணியம் பெற்றான், மற்றவன் பாவத்தினை அடைந்தான். ஆக மனோபாவனையே அடிப்படை. இன்னும் ஒரு கதையும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு வீட்டின் திண்ணையில் துறவி ஒருவர் தங்கியிருந்தார். அதற்கு எதிர் வீட்டில் ஒரு நாள் விலைமாது வந்து குடியேறிவிட்டாள். அவளிடம் பல பேரும் வந்து போவதைக் கண்ட துறவிக்கு இது பாவமல்லவா என்று தோன்றிற்று. எத்தனை பேர்கள் வந்து போகின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஒரு ஆளுக்கு ஒரு கல் என்ற கணக்கிலே எடுத்து மூலையில் போட்டு வந்தார். குன்று போல் குவிந்து கொண்டே வந்தது. ஆனால் விலைமாதோ, நம்முடைய ஜீவனும் இப்படி நடைபெற வேண்டும் என்று ஆகிவிட்டதே, என்ன செய்வது? இறைவனே, என்னை இந்த இக்கட்டிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு கரையேற்று என தினமும் மனதளவில் அழுது கொண்டே புலம்புவாள். தொழிலில் மனம் பற்றாமல் உடலளவில் ஈடுபட வேண்டிய சூழலில் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவளை அழைத்து துறவி சொன்னார், இந்த கல் குவியலை பார்த்தாயா? இத்தனை பேர்கள் உன்னிடம் வந்து போயிருக்கின்றார்கள். இவ்வளவு பாவ மூட்டை எப்படி கரைக்கப் போகிறாய் என்று சொல்லிவிட்டார். இதனை கேட்டு அவள் மனமுடைந்து நோயாய்ப்பட்டு இறந்து போனாள். அதே நாளில் அந்த துறவியின் உயிரும் பிரிந்தது. சொர்க்கத்திலிருந்து அந்த விலைமாதினை அழைத்து செல்ல ரதம் வந்தது. யமன் உலகத்திலிருந்து துறவியை அழைத்து செல்ல யமபடர்கள் வந்ததாக சொல்வார்கள். உடல் துறவி வேஷம் பூண்டாலும் மனதில் துறவு ஏற்படவில்லை. செயல்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. செய்பவன் எவ்விதமாக பாவிக்கின்றான் என்று செய்பவனுக்கு முக்கியத்துவம் அளித்தார் பகவான். செய்பவன் பாவனையில் பாவிப்பதால் பாவ புண்ணியம் உருவாகிறது என்கிறார். இது சிந்திக்க வேண்டிய விஷயம். பாவிக்கும் போது பற்று உண்டாகிறது. பாவப்பற்றா புண்ணியப்பற்றா என்பது வேறு விஷயம். புண்ணியமாக இருந்தாலும் அதனை அனுபவிக்க பிறவி ஏற்பட்டுவிடும். பாவமாக இருந்தாலும் அனுபவிக்க பிறவி உண்டு. அந்த பற்றினால் சூக்கும தேகத்தில் பதிவுகள் அதிகரித்துவிடும். பதிவுகள் கூடிக்கொண்டே போனால் அதற்கு தகுந்தவாறு பிறவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே நமது கவனம் சூக்கும தேக பதிவுகளை அழிப்பதில் தான் இருக்க வேண்டும். இதற்கு பகவான் கண்ணன் வழிகாட்டுகின்றார். பாவனையை நடுநிலையாக்கு. சுகதுக்கம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவைகளை சமமாக பாவித்தால் பாவம் வராது என்கின்றார். ஆம், தெருவிலே பெண் ஒருத்தி போகின்றால் பார்க்கின்றோம். அழகானவள் என்று எண்ணம் எழுந்தாலே போதும், அதன் பதிவுகள் ஏறிவிட்டன. மாறாக போவது ஒரு உருவம், கண்கள் கண்டன. அந்த பார்த்தலில் மனதையோ புத்தியையோ இடையில் நுழைக்காமல் கடந்த காலத்தில் பார்த்த பெண்களோடு ஒப்பீடு மதிப்பீடு செய்யாமல் வெறுமனே பார்த்தாலே நடுநிலை. இதில் எவ்வித பதிவுகளும் ஏற்படாது. புத்தர் பௌர்ணமி நிலவை பார்த்துக் கொண்டிருந்தார். நள்ளிரவு பக்கத்து தோப்பில் சிலர் குடித்து விட்டு ஒரு பெண்ணை இழுத்து வந்து அலங்கோலம் படுத்தி ஆடிக்கொண்டிருந்தார்கள். போதை தெரிந்ததும் பார்த்தால் அழைத்து வந்த பெண்ணை காணவில்லை. அவிழ்த்த துணியை கூட எடுத்துக் கொள்ளாமல் அவர்கள் போதை தெளியும் முன்பே ஓடிவிட்டாள் அந்த பெண். எங்கு போயிருப்பாள் என்று தேடினார்கள். அந்த தோப்பிலிருந்து வெளியேற ஒரே ஒரு பாதைதான். அந்த வழியில்தான் அந்த பெண் ஓடியிருக்க வேண்டும் என்று அந்த பாதையில் அவளை தேடிச் சென்றார்கள். அங்கு புத்தர் அமர்ந்திருந்தார். வேறு யாரும் காணப்படவில்லை. எனவே புத்தரை பார்த்து, இந்த பக்கம் அழகான பெண் ஒருத்தி போனாளா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு உருவம் நிழலாடுவது தெரிந்தது, அது ஆணா பெண்ணா என்பது தெரியாது என்று சொன்னார். அது வெறுமனே பார்த்தல். கண் என்பது கண்ணாடி போன்றது. கண்ணாடி எப்படி தன் முன்னே வைக்கும் பொருளை காட்டுகின்றதோ அப்படியே கண்ணும் முன்னால் வரும் பொருளை காட்டும் தன்மை இது. இதற்கு நாம் கண்ணால் மட்டும் காண வேண்டும். ஆனால் நாம் காணும்போது கண்ணுக்கு பின்னால் மனம் வந்து நிற்கிறது. கண்ணால் காண்பதில்லை, மனதால் பார்க்கின்றோம். அதனால்தான் பார்க்கப்படும் பொருளிலிருந்து கற்பனைகள், கருத்துகள், மதிப்பீடுகள் எழுகின்றன. இந்த வேலையை செய்வது மனமே, கண் அல்ல. கண்ணுக்கு கருத்தினை உருவாக்க முடியாது. கண்ணால் மட்டும் பார்ப்பதே உண்மையில் வெறுமனே பார்த்தல். இப்படி ஒவ்வொரு ஞான இந்திரியத்துக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும். அதைப்போல் அனைத்து செயல்களையும் செய்பவன் நடுநிலை யோகி. சமமான பாவனை கொண்டு விட்டால் அந்த செயல்களினால் பாவ புண்ணியம் ஏற்படாது. எந்த பதிவுகளும் சூக்கும தேகத்தில் பதியாது. சமபாவனை இல்லாத போது சுகதுக்கங்களில் ஒன்று விடுகின்றோம். அதாவது ஏதாவது ஒன்றின் பக்கம் சாய்ந்து விடுவதால் பதிவுகள் ஏற்படுகின்றன. அப்போது சுகம் மட்டுமே தெரிகிறது அல்லது துக்கம் மட்டுமே தெரிகிறது. நடுநிலையில் இருந்து விட்டால் சுகத்தில் தொல்லவில்லை,
துயரத்தில் தோழவில்லை, வெற்றியும் என்னை ஆனந்தத்தின் இழுக்கவில்லை, தோல்வியும் என்னை துயரத்தில் தள்ளவில்லை என்று சமமாக பாவிக்கின்ற போது நாம் வேறு, சுக துக்கம் வேறு என இரண்டு பொருள் காணப்படும். மற்றொரு கோணத்தில் சிந்திக்கலாம். வெற்றியையும் தோல்வியும் சுகதுக்கங்களையும் எப்படி சமமாக பாவிப்பது? சந்தோஷம் வந்தாலும் இதுவும் ஒரு நாள் கடந்து போகும் என்று உணர வேண்டும். எந்த சுகமும் எந்த துயரமும் நிரந்தரமானது அல்ல. அது கிட்டிவிட்டால், அதை அனுபவித்து விட்டால், அதை வாங்கிவிட்டால் வாழ்வில் இன்பமே என்று நினைக்கின்றோம். அப்படியே அனுபவித்து விட்டாலும் பெரிதாக என்ன வந்துவிடப் போகிறது? அனுபவித்தல் அதிலிருந்து விடுதலை பெற வழிவகுக்கும் என்பது வேறு விஷயம். இதைத்தான் புத்தர், அப்படியே நீங்கள் தேடும் பெண் கிடைத்தாலும் நிலையான பெரிய சுகம் கிடைத்துவிடப் போகிறதா என்ன என்று கேட்டார். அவர்கள் காதில் இந்த வார்த்தைகளின் உட்பொருள் விழவில்லை. அவர்கள் சொன்னார்கள், பைத்தியம் ஏதோ உலர்கிறது, போகலாம், போய் தேடுவோம் என்று சொன்னார்கள். ஓடிவிட்டார்கள். புத்தர் நகைத்தார். ஆம், எதை அனுபவித்தாலும் எதை அடைந்தாலும் அதன் பின்பு பெரிதாக எதை சாதித்தோம், எதை பெற்றோம் என்று எண்ணி பாருங்கள். சபதம் போட்டு வெற்றி கண்டாலும் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை விட ஆணவமே அதிகமாக இருக்கும். என்னால் முடியாது உண்டா, நான் நினைத்தால் இதைவிட அதிகமாக சாதிப்பேன் என்று அகங்காரம்தான் வளர்ந்திருக்கும். அப்படி அனுபவித்த பின்பும் மனம் திருப்தி அடைந்து விடுகிறதா என்றால் இல்லை. அமெரிக்காவில் மாந்தர்கள் பெறாத சுகம் என்று ஏதாவது உண்டா? பட்டனை தட்டினால் தட்டில் வந்து விழும் அளவுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது. ஆனால் அவர்கள் மனதில் அதிருப்தியே மேலோங்கி இருக்கிறது. மேலை நாட்டு எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? ஆப்பிரிக்க காடுகளில் வாழும் நீக்ரோக்களின் மனதில் இருக்கும் திருப்தி கூட அமெரிக்கர்களின் மனதில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்போதெல்லாம் மேலை நாட்டினர் எல்லா சுகங்களையும் அடைந்துவிட்ட பின்பும் மனம் வெறுமையாக அதிருப்தியாக இருப்பதை உணர்ந்து நம்முடைய யோகாசனத்தை பயிலத் தொடங்கிவிட்டார்கள். ஆக இன்பத்திற்கு பின்பும் பெரிதாக ஒன்றும் கூடிவிடுவதில்லை என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். துயரமே வந்தாலும் நன்மைக்கே என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். நடக்காத பல செயல்களினால் வருத்தம் மேலிடுகிறது. ஆனால் பின்னால் அப்படி நடக்காதது நல்லதாகவும் போயிருக்கிறது. இப்படி ஒட்டாத தன்மையினாலும் சமபாவனை வரும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக் கொள்ள வேண்டும். நடந்த ஒரு நிகழ்ச்சி. அமெரிக்காவில் ஒருவன் ஒரு வீட்டின் கதவை தட்டினான். அவன் ஒரு மாதிரியான தோற்றத்துடன் வித்தியாசமாக இருந்தான். கதவை திறந்த பெண் பயந்து விட்டாள். உடனே துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு விட்டாள். வழக்கு நடந்தது. நீதிமன்றத்தில் அவள் தனது வாதத்தை எடுத்து வைத்தாள். முன்பின் தெரியாத ஒருவன் அந்த தோற்றத்தில் வந்ததைக் கண்டதும் நான் பயந்து விட்டேன். என்னை கொலை செய்து விடுவானோ என்று நடுங்கி நான் சுட வேண்டியதாயிற்று. கொலை செய்யும் நோக்கம் எனக்கு இல்லை என்று அவள் வாதிட்டாள். வந்தவனை என்ன ஏது என்று கூட அவள் கேட்கவில்லை, சுட்டுவிட்டாள். ஆனால் நீதிமன்றம் அவளுடைய கருத்தை ஒப்புக்கொண்டு அவளை விடுவித்து விட்டது. நம்முடைய நாட்டுக்கு இது ஏற்புடையதாகாது. உடனே நம்முடைய நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அங்கே நடந்தது. இது செய்தித்தாளிலே வந்ததை நான் படித்து பார்த்திருக்கிறேன். அதாவது பாவித்தலில், பாவனை செய்வதில் இல்லையா, செய்பவனின் மனோபாவனையில் தான் பாவ புண்ணியம் எழுகிறதே தவிர செய்கையில் அல்ல. செய்பவனின் மனோபாவனையில்தான் பாவ புண்ணியம் எழுகிறதே தவிர செய்கின்ற செய்கையில் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இதனை தெளிந்து கொண்டு தெளிவாக்கிக் கொண்டு செயலில் ஈடுபடு என்றார் பகவான் கிருஷ்ணர். தவிரவும் சுற்றத்தாரை கொள்வது பாவமல்லவா என்று அர்ஜுன் கேள்விக்கும் இது பதிலாக அமைந்திருக்கிறது. நான், அதாவது கர்த்தா என்ற பாவனைதான் பாவத்துக்கு வித்து. கர்த்தா என்ற பாவனை இல்லாமல் செயல் செய்யப்படுமேயானால் அதிலிருந்து பதிவுகள் நம்மை வந்து சேராது என்பதையும் நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.